வணக்கம். உங்களோட வாழ்க்கையில சில பேர் உங்களுக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன அவங்க மதிக்கல, எனக்கு இவங்க மரியாதை கொடுக்கல, இவங்களுக்கெல்லாம் மரியாதைனா என்னன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளேயே நொந்துக்குவாங்க. நாம அவங்க கிட்ட நல்லா தானே பேசுறோம், மரியாதை கொடுத்து தானே நடந்துக்கிறோம், ஆனா அவங்க ஏன் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மரியாதை தூக்கி கொடுத்ததுனால தான் உங்களை இன்னைக்கு சில பேர் மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. இது சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. நாம அவங்க கிட்ட விழுந்து விழுந்து மரியாதை கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே திரும்ப நம்மளுக்கு அதே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முட்டாள்தனங்க. எல்லாமே அளவோட இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அதுலயும் முக்கியமா மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து அது கிடைக்கல அப்படின்னா அவங்கள அதே இடத்துல நிறுத்திட்டு உங்க வாழ்க்கைய நீங்க தொடர ஆரம்பிக்கணுங்க. என்னதான் சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஷிப் எதுவா இருந்தாலும் சரிங்க, இங்க தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீங்க செம்மையா சூப்பரா வாழணும் அப்படின்னா ஒண்ணு நிறைய பணம் இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா பொய் சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்படி இருந்தாதான் நம்மளால சிறப்பா சூப்பரா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான மரியாதைய, உங்களுக்கான பணத்தை நீங்க தான் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் நான் பொய் சொல்லணுமா, ஏமாத்தணுமா அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு முட்டாள்தனமான அந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க. ஸோ தெரியாதவங்க அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. செம்மையா வாழணும் அப்படின்னா பொய் சொல்லி ஏமாத்திட்டா போதுமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொய் உங்களை வாழவே விடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு இல்லை யாருக்கா இருந்தாலும் சரிங்க, சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒதுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டினுடைய வெளிச்சம் நீங்கள் தான் அப்படிங்கிறத என்னைக்கு நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களோட சோம்பேறித்தனம் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கொஞ்சமாவது நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நாம தாங்க உணர்ந்து அதுக்கான ஒரு வழிமுறையாக செய்ய ஆரம்பிக்கணும். எந்த சிக்கலுமே உங்களை சதைக்க வர்றதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ என் வாழ்க்கையில் இந்த சிக்கல் வந்துருச்சு என்னை அப்படியே முடிச்சு விட்டுற போதெல்லாம் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை செதுக்க வர்றது தான் ஒவ்வொரு சிக்கலும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தகுதியும் திறமையும் ஒருத்தனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு சொம்பு தூக்க தெரியாது, அதுதான் உண்மை. ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா போட தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி மதிப்பாங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பொதுவாகவே இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு தகுந்த ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையுங்க. ஸோ உங்களை சில பேர் மதிக்கலை அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமை, உங்ககிட்ட இருக்கிற தகுதி யாருக்கும் இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட தகுதியை யாரும் அடுத்தவங்க முன்னால் ஹைலைட் பண்ண விரும்பல, அவ்வளோதான். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.